நான் தான் ஓங்காரம். நற்குணங்கள், நல்ல பழக்கங்கள், நல்ல சிந்தனைகள் மற்றும் நல்ல எண்ணங்களை காத்து வருபவனாவேன். நான் தான் ஓங்காரம். நடந்தவத்தை பற்றி அறியாத கேகசி இலங்கை மாளிகையை மிகையாக அலங்கரிக்கிறாள். இலங்கேஸ்வரி மூலம் ராவணன் வருவது பற்றி அறிந்து மகிழ்ந்த இலங்கை வாசிகள் கோஷமிடுகின்றனர். மறுபுறம் தங்களது வெற்றியால் மகிழ்ந்த தேவர்கள் தேவராஜன் இந்திரனை போற்றுகின்ற ஒளி பொருகமெங்கும் எதிரொலிக்கின்றது. தேவராஜன் இந்திரன் வாழ்க! சொர்க்காதிபதி தேவராஜன் இந்திரன் வாழ்க! தேவர்களே, நான் இன்று மகிழ்ச்சியாக உள்ளேன். இலங்கேஸ்வரன் ராவணனின் ஆணவம் எல்லையற்று போய் அதனால் அனைவரும் துன்புற்றனர். அதற்கு தடை ஏற்படுத்துவதில் வெற்றியடைந்துள்ளோம். தேவராஜா, பரம்பொருளின் ஆத்மலிங்கம் லங்கையை அடைந்திருந்தால் ராவணனின் ஆணவம் இவ்வுலகையே சாம்பலாக்கியிருக்கும். இதுதான் என் மகிழ்ச்சிக்கும் காரணம் தேவர்களே. ராவணனின் நிராசையால் அடைந்துள்ள ஆனந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. தேவராஜனின் கீர்த்தி ஓங்கட்டும்! தேவராஜனின் கீர்த்தி ஓங்கட்டும்! தேவராஜனின் கீர்த்தி ஓங்கட்டும்! தேவராஜனின் கீர்த்தி ஓங்கட்டும்! வாயில் கோப்போனே, என்ன கூற வந்துள்ளாய்? தேவராஜா, பூலோகத்தின் பரமவீர ராஜாவும் தங்களுடைய ஆத்ம நண்பருமான உஷிர்விஜ மன்னன் மருதத்தன் தங்களை காண விரும்புகிறார். செல் வாயில் காப்போனே, சகல மரியாதைகளுடன் அவரை அழைத்து வா. தங்கள் ஆணை தேவராஜா. தேவராஜன் கீர்த்தி ஓங்கட்டும்! தேவராஜன் கீர்த்தி ஓங்கட்டும்! வாருங்கள் மகாராஜா. வணக்கம் தேவராஜா இந்திரா. பிரிய மருதத்தனே, மகிழ்ச்சியாய் இருக்கும் வேளையில் தாங்கள் வந்தது என்னை மேலும் மகிழ்விக்கிறது. தேவராஜனின் மகிழ்ச்சிக்கான காரணத்தை அவர் நண்பன் நன்கறிவான். தங்களுடைய எல்லையற்ற மகிழ்ச்சியைக் கண்டு இவ்வுலகமே ஆனந்திக்கிறது. வாருங்கள் நண்பரே, ஆசனத்தில் அமருங்கள். ஆசனத்தில் அமர்வதற்கு முன்பு நான் தங்கள் அனைவரையும் உஷிரபிஜத்திற்கு அழைக்க விரும்புகிறேன். தங்கள் ஆணையோடு என் அழைப்பை விடுக்கிறேன். நிச்சயம் நண்பரே, வாருங்கள். பரம்பொருளின் ஆத்மலிங்கம் லங்கைக்கு செல்லாததால் ராவணனின் நிராசை, அதனால் தேவராஜன் மகிழ்ச்சி அடைந்தது, இவை அனைத்தையும் குறித்து நான் பூலோகத்தில் மகேஸ்வர யாகம் செய்ய தீர்மானித்துள்ளேன். உத்தமம், அதி உத்தமம். தேவகுரு ப்ரஹஸ்பதி இந்த யாகத்தை தானே முன்னின்று நடத்துவார். புண்ணியம் தருவதோடு இறைவன் பரமேஸ்வரரையும் மகிழ்விக்கவும் நடத்தும் இந்த மகேஸ்வர யாகத்தை நடத்த தாங்கள் அனைவரும் தவறாமல் வந்தருள வேண்டும். தங்கள் அழைப்பை பெற்றதற்கு நன்றி கூறுகிறோம். அனைவரும் தவறாது கலந்து கொள்வோம். தேவ சத்ரு அரக்கர் ராட்சசர்களின் அழிவு நிச்சயம்தான். தேவராஜா இந்திரா, மகேஸ்வர யாகத்தின் நோக்கமே தேவ சத்ருவான அரக்கர், ராட்சசர்கள் மற்றும் அசுரர்களின் தோல்விதான். இருக்காது ராவணா, இருக்காது. இது சிவசங்கரனின் லீலை அல்ல. ராட்சச சத்ரு தேவர்களின் சதிதான். உன்னை தோல்வியுற செய்து அவர்கள் வென்று விட்டனர். இது என்ன கூறுகிறீர்கள்? உண்மைதான் கூறுகிறேன். உன்னை என் மகன் என்று கூறிக்கொள்வது அவமானமாயிருக்கிறது. இன்று உன் திறமைக்கல்ல, என் தாய்மைக்கு தான் தோல்வி கிடைத்திருக்கிறது. அன்னையே, அரக்கராஜன் சுமாலியின் மகள் கேகசிக்கு இன்று வரை அவள் விரும்பியது கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்று உன்னால் என் எதிர்கால திட்டம் அனைத்திற்கும் தடை ஏற்பட்டுள்ளது. உன் தோல்வியால் என்று என்னுடையது மட்டுமல்லாது இலங்கையில் எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. வாழ்க்கையில் முதன்முறையாக ராவணன் தோல்வியை அனுபவித்திருக்கிறான் அன்னையே. இந்த தோல்விக்கு உன்னை கேகசி ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டாள் ராவணா. அன்னையே, அன்னை பார்வதியால் பூஜிக்கப்பட்ட சிவசங்கரனின் ஆத்மலிங்கத்தை பெற்று மாபெரும் வெற்றியை கண்டிருந்தாய் நீ. ஆனால் உன்னுடைய அதி நம்பிக்கை காரணமாக உன் எதிரி தேவர்களின் வலையில் விழுந்து விட்டாய். நடந்தவை அனைத்தையும் கெட்ட கனவாக நினைத்து மறக்க வேண்டுகிறேன் அன்னையே. அது முடியாது ராவணா. கேகசியால் இன்றைய தினத்தை மறக்கவே முடியாது. கோழை தேவர்களின் சதியில் சிக்கி தோல்வி அடைந்து
நான் உயிரோட இருக்க விரும்ப காரணத்தையே கொலைத்து விட்டாய் நீ. தேவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை நான் எப்படி மறப்பேன்? கேக்கச்சி, என்னை பேச அனுமதிங்கள் தந்தையே. இன்று நான் கூறாவிட்டால் இந்த ராட்சச குலம் என்னை என்றென்றைக்கும் மன்னிக்காது. விசர்வாவின் மகன்களாக இருந்தும் ராவணனும் கும்பகர்ணனும் ராட்சச குணம் கொண்டிருந்தனர் என்று உலகம் பழிக்கும். இன்று மட்டும் ராவணன் வெற்றி பெற்றிருந்தால் இந்த உலகமே என் கைக்குள் அடங்கி இருக்கும். இதை மறப்பதுதான் சிறந்தது அன்னையே. இதை மறப்பதால் என்ன நடக்கும் என்று அறிவாயா விபீஷணா? இல்லை அன்னையே. இது காரணமாக இனி கேக்கசியின் பழித்திட்டம் ஒருபோதும் பூர்த்தி அடையாது. அசுரர்கள் எதிர்காலம் இனி இருளடைந்து போய்விடும். அவ்வாறு கூறாதீர்கள் அன்னையே, கூறாதீர்கள். பிறகு என்ன கூறுவது? என்ன கூறுவது? அனைத்தையும் நான் மறக்க வேண்டும் என்று எவ்வளவு எளிதாக கூறிவிட்டாய். ஆனால் உன்னுடைய பாட்டனார் சுமாலி தேவர்களின் அட்டூழியத்தை மறக்க முடியுமா? விசர்வாவின் ஆசிரமத்தில் நாம் இருந்தும் கூட என்னை அந்த தேவர்கள் புறக்கணித்ததை மறக்க முடியுமா? அசுரர், ராட்சசர் மற்றும் அரக்கர்கள் தான் மறக்க முடியுமா? துஷ்ட தேவர்களால் அவர்கள் எவ்வளவு இழிவான வாழ்க்கை வாழ்கிறாள் என்று. போதும் அன்னையே, போதும். தங்கள் பேச்சை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். எப்படி நிறுத்துவது மகனே? மாறாக தோன்றுகிறது. இந்த தோல்விதான் நாம் அழிவிற்கு காரணமாக இருக்கும். பரம்பொருளின் ஆத்மலிங்கம் மட்டும் இங்கிருந்தால் அன்னை பார்வதியின் சாபம் பலனற்று போயிருக்கும். இலங்கை வலிமை மிக்க பூமியாயிருக்கும். துஷ்ட சத்ரு தேவர்களின் திட்டங்களும் அழிந்து போயிருக்கும். நீ மூவுலகத்தையும் வெற்றி கண்டிருப்பாய். இன்று தோல்வியும் நிராசையும் நிறைந்து ஒதுக்கப்பட்டு வாழ்வதை விட மரணம் தான் உச்சிதமானது. பிம்பா! ஆணை ராஜமாதா. இக்கணமே நான் ஆத்ம தகனம் செய்து கொள்வேன். என் சமாதிக்கான ஏற்பாடுகளை செய். வேண்டாம் அன்னையே, வேண்டாம். தாங்கள் ஆத்ம தகனம் செய்ய வேண்டாம். நான் உன்னுடைய அன்னை ராவணா. உன் பாட்டனா அரக்கராஜன் சுமாலி மிக நன்றாக அறிவார். கேக்கசி ஒருமுறை மனதில் உறுதி கொண்டால் அதை நிறைவேற்றியே தீர்வாள் என்று. பிம்பா, என் ஆணை உன் செவிகளுக்கு எட்டவில்லை? தங்கள் ஆணை ராஜமாதா. வேண்டாம். இந்த பிடிவாதம் சரியல்ல கேக்கசி. பிடிவாதமும் கோபமும் மரணத்தின் முதல் அடியாகும் மகளே. எனக்கு மரணத்தை கண்டு அச்சமில்லை தந்தையே. மரணத்திற்கு பிறகும் கேக்கசியின் ஆத்மா ராட்சச ஜாதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டே இருக்கும். அன்னையே, 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 இலங்கையின் நிலைமையை கண்டீர்களா? இலங்கையில் மயான அமைதி நிலவி இருப்பது போன்றுதான் தோன்றுகிறது. நான் காணும் காட்சியை தாங்களும் காண்கிறீர்களா? ஆம் வருணதேவா. ஆனால் இந்த சிதை யாருடையதாக இருக்கும்? லங்கேஸ்வரன் ராவணனுடையதுதான், சந்தேகமே இல்லை. இது ராவணனின் அன்னை கேக்கசி அல்லவா? இவள் என்ன செய்கிறாள்? இன்றைய தினத்தை இவ்வுலகம் ஒருபோதும் மறக்காது ராவணா. மாறாக தன்னுடைய மகனின் தோல்வியால் ஒரு அன்னை ஆத்ம தகனம் செய்தாள் என்று இவ்வுலக மக்கள் என்றும் நினைத்துக் கொள்வார்கள். அன்னையே, வேண்டாம். மன்னிப்பு கோருவது என் குணமல்ல அன்னையே. இருந்தும் தங்களிடம் இன்னொரு அவகாசம் கேட்கிறேன். இனி நான் தாங்கள் கூறுவது போலவே நடந்து கொள்வேன். ஆத்ம தகனம் மட்டும் செய்து கொள்ளாதீர்கள் அன்னையே. இன்று வரை
இன்று வரை உன்னை நம்பித்தான் வாழ்ந்திருந்தேன் ராவணா. இனியும் என்னை நம்ப வேண்டும். என்னை நம்புங்கள். கேக்கசி மகன் ராவணன் பிரதிஜை செய்கிறான். தங்கள் விருப்பப்படியே நான் நடப்பேன். உன்னுடைய முடிவை பற்றி இன்னொரு முறை யோசித்துக் கொள் ராவணா. யோசிக்க தேவையில்லை அன்னையே. என் முடிவு உறுதியானது. ராஜா மருதத்தரின் மகேஸ்வர யாகத்தின் முகூர்த்த நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அக்னி தேவரே, முகூர்த்த நேரம் இன்னும் ஒரு முறை வரலாம். ஆனால் இதை காண்பது அவசியம் அல்லவா? கவனமாக கேள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் நீ விஸ்வ விஜயம் செய்து முடிக்க வேண்டும். ஸ்வர்க்கம் பூலோகம் இரண்டையுமே என் காலடியில் கிடத்த வேண்டும். தேவர்களை கைதிகளாக்கி எனக்கு பணிபுரிய வைக்க வேண்டும். அவ்வாறே நடக்கும். அவ்வாறே நடக்கும். கால வரையறை கூற வேண்டிய அவசியம் இல்லை. பூலோகத்தையும் சொர்க்கத்தையும் வெல்லும் முயற்சியை தொடங்குகிறேன். தங்களுக்கு மகிழ்ச்சிதானே? இலங்கை ராஜமாதா கேகசி மற்றும் இலங்கை மன்னன் ராவணன் இனி என்ன நடக்கும்? நான் உடனடியாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இல்லை தேவராஜா, மகேஸ்வர யாகத்திற்காக புறப்பட்டு அங்கு செல்லாமல் இருப்பது முறையல்ல. ஆம் தேவராஜா, இது பரம்பொருளுக்கு சினத்தை தரும். பரம்பொருள், இந்த ராவணனின் நடத்தைக்கு அவர்தான் காரணம். அமைதி தேவராஜா, உணர்ச்சி வசப்படாதீர்கள். பின் என்ன செய்வது? உஷீர்விஜ அரசன் மருதத்தரின் யாகத்தில் கலந்து கொண்டு நாம் பரம்பொருளை மகிழ்விப்போம். அதுவும் சரி, தாங்கள் கூறுவதால் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அக்னி தேவரும் அவரோட வாயு தேவரும் உடனடியாக சொர்க்கத்திற்கு செல்லட்டும். தங்கள் ஆணை தேவராஜா. வரம் பெற்ற வீரன் லங்கேஸ்வரன் ராவணன். லங்கேஸ்வரன் ராவணன் ராட்சச குலாம். ஜெய ஜெய லங்கேஸ்வரா. லங்கேஸ்வரர் வாழ்க. யார் நீ? என் முன் தோன்றியதன் காரணம் என்ன? ராட்சச தலைவனே, இவன் பாதாளவாசி அசுரன் ஹவ்யாசுரன். ஹவ்யாசுரனா? லங்கேஸ்வரா, இந்த ஹவ்யாசுரன் 8 சித்திகளையும் கற்றவன். 8 சித்திகளையும். இலங்கையின் பிரதம ஒற்றர் தலைவன் மகாவிகடரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய இடத்தில் இந்த ஹவ்யாசுரனை நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நீ ராட்சசனா அசுரனா? அசுரன்தான். ஆனால் ராட்சசர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டு. காரணம்? ராட்சசர்கள், அரக்கர்கள், அதோடு அசுரர்களின் குறிக்கோள் ஒன்றுதான். துஷ்ட தேவர்களை வெல்வது, மூ உலகத்தையும் ஒருவரே ஆள வேண்டும். இதுதான் குறிக்கோள். இதற்கு தங்களைத் தவிர வேறு யாருக்குமே திறமையில்லை. இது குறித்து உனக்கு வேறு ஏதேனும் தகவல்? லங்கேஸ்வரா, இந்திரனும் மற்ற தேவர்களும் இச்சமயம் சொர்க்கத்தில் இல்லை. இல்லையா? அவர்கள் பூலோகத்தின் மன்னன் மருதத்தனின் நாடான உஷீர்விஜத்தில் உள்ளனர். ஏன்? உஷீர்விஜ அரசனும் தேவராஜன் இந்திரனின் பரம தோழருமான மருதத்தர் ஆத்மலிங்கத்தை குறித்து தங்கள் தோல்வியை அனைவருக்கும் வெளிப்படுத்துவதற்காக ஒரு மகேஸ்வர யாகத்தை தொடங்குகிறார்கள். தேவர்களும் தேவராஜனும் இச்சமயம் அதில் கலந்து கொள்ள சென்றுள்ளனர். அந்த துஷ்ட பூலோக வாசியான மனிதனுக்கு இந்த திமிரா? அவனுக்கு நான் நொடி பொழுதில் மரணத்தை கொடுக்கிறேன். ராட்சச வீரர்களே, நம் திட்டத்தின் முதல் படி உஷீர்விஜமாக இருக்கும். ராட்சசர்களே, உஷீர்விஜத்தின் அருமை பெருமைகளை அடியோடு அழித்து விடுங்கள். நாம் உஷீர் விஜத்தையே அழித்து இல்லாமல் செய்து விடுவோம்.
மகாபராக்கிரமி லங்கேஸ்வரன் ராவணன்! மகாபராக்கிரமி லங்கேஸ்வரன் ராவணன்! ராஜமாதா வாழ்க. என்ன பிம்பா, மகாபலியின் படையெடுப்பை பற்றி செய்தி உண்டா? ராஜமாதா, இலங்கையின் ஒற்றர்கள் மூலம் தெரிந்தது ராட்சச சேனைகளோடு சென்ற மகாபலி இலங்கேஸ்வரர் ஸ்வர்க்கத்தை தாக்கும் எண்ணத்தை கைவிட்டு விட்டார். என்ன? பதட்டம் வேண்டாம் ராஜமாதா. ஒற்றர் தலைவர் ஹவ்யாசுரன் அறிவித்தபடி இச்சமயம் ஸ்வர்க்கத்தில் இந்திரனும் தேவர்களும் இல்லை. அதாவது என் மகன் மகாபலி ராவணனின் பயத்தினால் அந்த தேவர்கள் சொர்க்கத்தில் இருந்து ஓடிவிட்டனரா? அப்படித்தான் தோன்றுகிறது ராஜமாதா. ஆனால் ஒற்றர் ஹவ்யாசுரன் துஷ்ட தேவர்கள் ஒளிந்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டான். எங்கிருக்கிறார்கள் அந்த பயம் கொண்ட தேவர்கள்? பூலோகத்தில் உஷிர்பீஜ நாட்டின் அரசன் மருதத்தன் இப்போது மகேஸ்வர யாகம் தொடங்கி இருக்கிறான். தேவர்கள் அதில் பங்கேற்க சென்றுள்ளனர். ராவணன் உஷிர்விஜத்தை நோக்கி படையெடுத்து விட்டானா? ஆம் ராஜமாதா, மகாபலி இலங்கேஸ்வரன் தலைமையில் மாபெரும் ராட்சச படை உஷிர் விஜயத்திற்கு முன்னேறுகிறது. கோழை தேவர்களே, மகாபலி ராவணனின் பயங்கர விநாச சக்தியிலிருந்து இனி நீங்கள் எவருமே தப்ப முடியாது. வணக்கம் ராஜமாதா. வா மகாராணி மண்டோதரி, உன்னுடைய நலம் அறிய ஆவலாக இருந்தேன். நலமாக இருக்கிறாயா? மாவீர அரக்கன் மயனின் மகள் மண்டோதரியே, உன்னுடைய கணவனின் பராக்கிரமத்தில் உனக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லையா? உனக்கு மகாபலி ராவணனின் வெற்றியில் ஏதேனும் சந்தேகமா? பிரச்சனை சந்தேகமோ அவநம்பிக்கை பற்றியதோ அல்ல ராஜமாதா. பிரச்சனை இவை இரண்டையும் பற்றியது இல்லை என்றால் பின் உனக்கு என்ன துக்கம்? உன்னுடைய கண்களில் எதற்காக இந்த கண்ணீர்? ராவணனின் படையெடுப்பை குறித்து உனக்கு மகிழ்ச்சி அல்லவா தோன்ற வேண்டும்? இந்த படையெடுப்பிற்கு என்ன அவசியம் ராஜமாதா? ஏன் இந்த யுத்தம்? இந்த கேள்வியை மகாபலி ராவணனின் மனைவியான எனது மருமகள் மண்டோதரி கேட்கிறாள். ஆச்சரியம், மிக ஆச்சரியம். மண்டோதரி, உனக்குள் எழும்பிக் கொண்டிருக்கும் இந்த பயம் ராட்சச குலத்திற்கும் இனி வரும் சந்ததிக்கும் மிகவும் அபாயகரமானது. மகனுக்குள் தாயின் குணங்கள் மேலோங்கி இருக்கும். இன்று ராவணனிடம் காணும் அந்த அழிக்க வல்ல குமரி கொண்டிருக்கும் அக்னி என்னிடமிருந்து அவனுள் தோன்றியதுதான். ஆனால் இந்த பயங்கர வெடித்து குமரி எழும் அக்னிக்கு என்ன தேவை இருக்கிறது? சகோதரர் விபீஷணனை போல அவரும் தனது வாழ்க்கையை நடத்த முடியாதா தாயே? அவரும் உங்களுடைய மகன்தானே. அந்த கோழியின் பெயரை என் முன் எடுக்காதே. நிச்சயம் அவன் என் மகன்தான். ஆனால் அவனுள் என் குணங்கள் இல்லை. ஏனென்று தெரியுமா? தெரியாது ராஜமாதா. விபீஷணனுக்கு நாம் பழக்க வழக்கங்கள் கற்க வேண்டிய சமயத்தில் என் தந்தை அரக்கராஜன் சுமாலியுடன் நான் ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகையிடம் அழிக்கும் அக்னியை வளர்த்து கொண்டிருந்தேன். விபீஷணனை என்னால் கவனிக்க இயலவில்லை. அதை தனக்கு சாதமாக்கிக் கொண்டு அந்த கோழை விசர்வா அவனையும் தன்னை போல வளர்த்து விட்டான். உங்கள் கணவரை பற்றி இவ்வாறு? இல்லை மண்டோதரி, இல்லை. அவரை நான் விரும்பி மணக்கவில்லை. அவரை நான் என் தந்தை சுமாலி தீட்டிய திட்டத்தை நிறைவேற்ற அரக்கர்களின் நலனை கருதிதான் மணந்து கொண்டேன். ராஜமாதா, சத்தியத்தை கேட்டு அதிர்ச்சி அடையாதே மண்டோதரி. என் தந்தை அரக்க மன்னன் சுமாலி கூறியதனால் ராவணன் போன்ற மகன் பிறக்க அந்த கோழை விசர்வாவை நான் மணக்க வேண்டியிருந்தது. ஏன் அவ்வாறு ராஜமாதா? இதற்கான விடையை தெரிந்து கொள்வது உனக்கு மிக்க அவசியம்தான் மண்டோதரி. ஏனென்றால் விரைவில் ராவணனின் மகன்களுக்கு தாயாக போகிறாய். அப்போது ஏன் என்று அந்த அழிக்கும் அக்னியை நீ உன்னுடைய புத்திரர்களுக்கு புகட்ட வேண்டியிருக்கும் மண்டோதரி. எனக்கும் கூட இக்கேள்விக்கு விடை தெரிய மிக ஆவலாக உள்ளது. கேள் மண்டோதரி. பழிவாங்க தூண்டிய ஏன் என்ற கேள்விக்கு தேவர்களின் நயவஞ்சகமே காரணம். நயவஞ்சகமா? ஆ மண்டோதரி. சிருஷ்டியின் நிர்மாணத்திற்கு பிறகு உலகில் உள்ள பொன் அனைத்தையும் பராக்கிரம அசுரர்கள், ராட்சசர்கள் தங்கள் வீரத்தால் எடுத்துக்கொண்டனர். தேவர்களின் தலைவர் அந்த வஞ்சக விஷ்ணுதான். விஷ்ணு வஞ்சனையாலும் பலத்தாலும் அரக்கர்களின் பொன் அனைத்தையும் தன்னுடையதாக்கிக் கொண்டார். அதற்கு பின் என்னவாயிற்று ராஜமாதா? அரக்க சித்தி அதற்கு பின் மீளவே இல்லை.
இந்திரனின் சொல்லை கேட்டு விஷ்ணு தன் பரம பக்தனான பிரகலாதன் மகன் விரோசனனை இரக்கமின்றி கொன்று விட்டார். பார்க்கடல் கடையப்பட்ட போது அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தார். மாவீரனான அரக்க சேனாதிபதி ராகுவின் சிரத்தை தன் சுதர்சன சக்கரத்தால் கொய்தார். பழி வாங்கும் பயங்கர எண்ணத்திற்கு விஷ்ணு மற்றும் தேவர்களின் வஞ்சகம் தான் காரணம். துஷ்டர்களுக்கு அவர்களுக்குரிய தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். கவலையை விடுங்கள் ராஜமாதா. பழி வாங்க துடித்துக் கொண்டிருக்கும் அந்த ஏன் இன்னும் மிக பயங்கரமாக என் கணவரின் மகன்களுக்கு போய் சேரும். ஆனால் என் மகன் ராவணனின் வெற்றியில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம் மண்டோதரி. அந்த கோழை விசர்வாவின் மேல் எனக்கு சிறிதும் மரியாதை கிடையாது. ஆனால் அவர் சோதிடம் எண்கணின் கணிப்பில் பூர்ண நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய வாக்கு போலவே ராவணன் விஸ்வ விஜயம் அடைந்தே தீருவான். ராஜமாதா, இச்சமயம் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மகாராணி மண்டோதரி. உன்னுடைய மன நிறைவால் ராட்சச பெண்களின் மனோபலம் வலுவடையும். தங்கள் அறிவுரை கேட்ட பின்னால் மனோபலம் தளர எந்த காரணமும் இனி இல்லை ராஜமாதா. மகாபலி லங்கேஸ்வரருக்கு பரம்பொருளின் அருளும் துணை இருக்கிறது. ஹர ஹர மகாதேவா. கைலாயபதி இறைவன் சிவசங்கரனே போற்றி. ஹர ஹர மகாதேவா. நாரதா, கைலாயத்திற்கு நீ வந்ததன் காரணத்தை நான் அறியாதவன் அல்ல. ஆனால் உன் கலக்கத்திற்கான காரணம்தான் தெரியவில்லை. பரம்பொருளே, பரமேஸ்வரா, தங்கள் கிருபை பெற்றதால் ராவணன் என்ற பெரும் சங்கடம் இவ்வுலகை ஆட்டி படைக்கிறது. அதை நினைத்துதான் நான் கலங்கி இருக்கிறேன் பரமேஸ்வரா. நாரதா, படைப்பின் துவக்கத்திலேயே ஒன்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பக்தனுக்கு அவன் பக்திக்கான பிரதிபலன் அவசியம் கிட்டும் என்று. ராவணனும் ஒரு பக்தனின் கடமையை நிறைவேற்றினான், என்னையும் மகிழ்வித்தான். கடுமையான தவம் புரிந்து பிரம்மதேவரிடம் அனைத்து வரங்களையும் பெற்றான். நாராயண நாராயண. ஆனால் மகேஸ்வரா, பக்தனாக தன் கடமைகளை சரிவரச் செய்த ராவணன் இப்பொழுது விஸ்வ விஜயம் செய்ய புறப்பட்டிருக்கிறான். அவனுடைய திட்டத்தால் உலகில் அனைவருமே பீதியடைந்துள்ளனர். பரம்பொருளே, இச்சமயம் ராவணனை தடுத்து நிறுத்துவது உச்சிதமல்லவா? இல்லை நாரதா, ராவணன் ஒரு பக்தனின் கடமையை செய்து வெகுவாக புண்ணியம் செய்திருக்கிறான். இனி அவனுடைய பாபங்களின் எண்ணிக்கை கூடாத வரையில் அவனை தடுக்கும் எந்த முயற்சியும் வீண். நாராயண நாராயண. பரம்பொருளே, அவன் பாவங்களின் எண்ணிக்கை கூடுவதற்குள் ராவணன் தான் வரத்தால் பெற்ற சக்தியால் இந்த உலகத்தையே அழித்து விடுவான் பரமேஸ்வரா. ராவணன் இதில் ஒரு கருவிதானே நாரதா? புரியவில்லையே. இந்த உண்மை உனக்கு விளங்காததல்லவே நாரதா? இந்த உலகம் அனைத்துமே என் லீலைதான். நாராயண நாராயண. இந்த உண்மையை நான் நன்றாகவே அறிவேன் பரம்பொருளே. ஆனால் சொல்ல வந்ததை தயங்காமல் சொல் நாரதா. கேட்க நினைத்தது உன் மனதிலேயே தங்கிவிட்டால் இந்த உலகுக்கு பதிலளிக்கப்படாத கேள்விகளாகவே நாளை இவை தங்கிவிடும். பரமேஸ்வரா, ராவணனின் முன்னேற்றத்திற்கும் அவன் படையெடுப்புகளுக்கும் தங்கள் லீலைக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு கேள்வியும் இவ்வுலகத்திற்கு பதிலுமாக கடமையாற்றி வரும் நாரதனே, கேள். என் லீலைகளுக்கும் ராவணனுக்கும் தொடர்பு இருக்கிறது. எவ்வாறு பரம்பொருளே? எங்கள் மூவருடைய கிருபையையும் பெற்ற ராவணனை ஒத்த சக்திகள் எங்கள் லீலைகளுக்கு உட்பட்ட ஒரு சிலரையே தண்டிக்கின்றன. அவர்களும் பூர்வ காலத்தில் பாவம் செய்தவர்கள்தான். மகேஸ்வரா, நந்தியையும் கூட லங்கேஸ்வரன் ராவணன். பிரபு, நான் பூர்வ ஜென்மத்தில் எத்தகைய பாவத்தை செய்திருந்தேன்? நினைவில்லையா நந்தி? ஒருமுறை நான் இருக்கையிலேயே நீ நிரந்தரமாக விழித்திருப்பாய் என பிரதிஜை செய்தாய். இருந்தும் அதை நிறைவேற்றுவதில் நீ தவறிவிட்டாய். உன் பிரதிஜையை நிறைவேற்றாதது நீ செய்த பாவம் அல்லவா? ஆம் பரம்பொருளே,
அது குறித்து நான் இன்னும் வருந்திக் கொண்டிருக்கிறேன். இனி வருந்த வேண்டிய அவசியமில்லை நந்தி. ஏன் பிரபு? ராவணனால் தோற்கப்பட்டதில் பிரதிஜை மீறியதற்கான தண்டனை உனக்கு கிடைத்து விட்டதே. நாராயண நாராயண பரமேஸ்வரா, அப்படியானால் விதியின் பிடியிலிருந்து நந்தி கூட தப்ப முடியாதா? நந்தி மட்டுமல்ல நாரதா, இந்த விதியை மும்மூர்த்திகளுமே மீற இயலாது. இந்த விதிமுறைகளை நியமிக்கும் போது எங்கள் தீர்ப்பும் ஒன்றேதான் இருந்தது. சக்தியை பெற்றதால் காப்பவன் அழிப்பவனாக கூடாது. தன்யனானீர்கள் பக்தவத்சலா, தாங்கள் தன்யனானீர்கள். தங்கள் பக்தர்கள் அறியாது செய்யும் தவறுகளை கூட எவ்வளவு எளிதில் தண்டித்து தீர்த்து விடுகிறீர்கள். நாராயண நாராயண. ஜெய ஜெய சிவசங்கரா. ஆனால் பிரபு, ராவணனின் சக்தியைக் கண்டு லோகபாலர், திக்பாலர், தேவராஜன் இந்திரன் அனைவரும் நடுங்குகின்றனர். இவர்கள் அனைவரும் பூர்வ ஜென்மத்தில் பாவங்கள் செய்திருக்கிறார்களா? பாவம் செய்யாது இருப்பவர்களானால் ராவணனைக் கண்டு பயம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நாரதா. ஒருபுறம் இந்திரன் புண்ணியங்களை செய்ததால் ஸ்வர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்தான். ஆனால் மறுபுறமோ சொர்க்காதிபதியாகிவிட்ட ஆணவத்தால் ஒன்றன் பின் ஒன்றாக தவறுகள் செய்கிறான். ராவணனின் சக்திக்கு முன்னால் இந்திரன் தோல்வியை தழுவுவது நிச்சயம்தான். ஆனால் அதற்கு முன் பூலோக அரசன் மருதத்தின் நாடான உஷீர் பீஜத்தில் ராவணனின் படையெடுப்பின் விளைவைப்பார். ஓம் நம சிவாய. சிவ ஆணையின் முடிவைக் காண ஆவலாயிருந்த நாரதர் பலசாலி ராவணனின் பலத்தால் பயம் கொண்டு தேவராஜன் இந்திரன் மயிலாகவும், யமராஜன் காகமாகவும், வருணதேவன் அன்னமாகவும் மற்றும் குபேரன் ஓணானாக வேடம் பூண்டது கண்டு ஆச்சரியப்படுகிறார். தேவகுரு பிரகஸ்பதியின் அறிவுரைப்படி மகாராஜா மருதத்தர் தனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். வெற்றி கண்ட ராவணனின் ஆணையை பெற்ற இலங்கையின் ராட்சச சேனை உஷீர் பீஜ நாட்டில் மானிடர்களை கொன்று குவித்து அனைத்து சொத்துக்களையும் பலத்தால் அபகரித்தனர். மருதத்தர் தோல்வி அடைந்த செய்தி கேட்டு சந்தோஷித்த ராஜமாதா கேகசி சிவலிங்கத்திற்கு பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டு கூறுகிறாள், தங்கள் கிருபை பெற்றதால் நானும் என் மகன் லங்கேஸ்வர ராவணனும் தன்யரானும் பரமேஸ்வரா, தன்யரானும். வணக்கம் அண்ணையே. வா மண்டோதரி வா, சிவ பூஜையில் நீயும் கலந்து கொள். வா. ஓம் நமச்சிவாய. பெம்பா. ஆணை ராஜமாதா. என் மகன் இலங்கேஸ்வரன் மருந்தத்தனை போரில் வென்றிருக்கிறான். இதை கொண்டாடும் விதமாக இலங்கையில் விழா நடக்கட்டும். இலங்கை வாசிகள் இரவு நேரத்தில் தன் இல்லங்களை தீபத்தால் அழகுபடுத்தட்டும். தங்கள் ஆணை ராஜமாதா. மகாபலி லங்கேஸ்வரன் இச்சமயம் தன் படைகளோடு எந்த திசை வெல்ல செல்கிறான் பெம்பா? ராஜமாதா, உஷீர் பீஜத்தின் செல்வ கஜானாக்கள் அனைத்தையும் கைப்பற்றிக் கொண்டு பலத்த ராட்சச சேனைகளோடு மாமன்னர் எந்த திசையில் சென்றிருக்கிறார் என்பது பற்றிய தகவல் இன்னும் தெளிவாக கிடைக்கவில்லை. போய்ப்பார், உடனே போய்ப்பார். இலங்கேஸ்வரனின் வெற்றி படையெடுப்பு செய்தி ஒவ்வொன்றும் எனக்கு வர வேண்டும். செல். உத்தரவு ராஜமாதா. பராக்கிரமசாலி இலங்கேஸ்வரர் ராவணன், இராட்சச இணை தலைவி ராஜமாத கேகசி. நமச்சிவாய ஓம் 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 நம சிவாய. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. கைலாயநாதன் இறைவன் சிவசங்கரன் போற்றி. உலகம் காக்கும் பரம்பொருள் சிவசங்கரன் போற்றி. தேவாதி தேவன் மகாதேவன் அன்னை பார்வதி தேவி போற்றி. நாரதா, நீ இச்சமயம் கைலாயத்திற்கு வந்திருப்பதே
சந்தேக புயல் ஒன்று உன் மனதிற்குள் வீசுவதை காட்டுகிறது. நாராயண நாராயண. சந்தேக புயல் ஏதுமில்லை பரமேஸ்வரா. தங்களுடைய புண்ணிய தரிசனம் பெற வந்தேன். ஆனால் என்று பின் ஏன் மௌனமாகிவிட்டாய்? அது பரமேஸ்வரா, கைலாயத்தின் நிலைமையை கண்டபின் என் மனதிற்குள் சந்தேகம் எழுந்ததென்னவோ உண்மைதான். கைலாயத்தின் நிலைமையில் சந்தேகமா? சற்று விளக்கமாக கூறு நாரதா. அனைத்தும் அறிந்தவரே, தாங்கள் அனைவர் உள்ளத்திலும் நிறைந்திருப்பவர். நாராயண நாராயண. உன்னுடைய மனதில் தேவி பார்வதியை குறித்து ஒரு புதிய சந்தேகம் எழும்பி இருக்கிறது நாரதா. உண்மைதான் பரம்பொருளே, உண்மைதான். இன்று கைலாயத்தில் அன்னை பார்வதியை காண முடியவில்லை. இருந்தும் அன்னையை குறித்து பூஜை மட்டும் முறையாக நடக்கிறதே. சக்தியின் வடிவமான தேவி பார்வதி என்றும் தன் சுயஉருவில்தான் காட்சியளிக்க வேண்டுமா? அவசியமில்லையே நாரதா. நாராயண நாராயண. தங்கள் சொற்களின் உள்ளர்த்தம் என்னவென்று நாரதனுக்கு புரியவில்லை. உமாபதியே, சற்று எளிய மொழியில் எனக்கு புரியும்படி கூறுங்களேன். ஒரு விஷயத்தின் முழு விவரத்தையும் அறிய இவ்வளவு தவிக்கும் நாரதா. என் கேள்விக்கு பதில் சொல். இந்த சிருஷ்டிக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இது என்ன கேள்வி பரம்பொருளே? தேவாதி தேவா, மகாதேவா, பராத்பர பிரம்ம விஸ்வநாதா, சிருஷ்டியின் உயிரற்ற உயிருள்ள ஒவ்வொரு அணுவிலும் தாங்களே இருக்கிறீர்கள். இந்த உலகம் அனைத்துமே தங்களுடைய லீலைதானே பிரபு. அதோடு சிவலீலையில் உருவான இந்த உலகிற்கும் சிவனின் சக்தியான சிவாவிற்கும் என்ன சம்பந்தம்? சிவனுக்குள்ள சம்பந்தம்தான். என்ன இது? தாங்களே கூறியுள்ளீர்கள் பக்தவத்சலா, சக்தியற்ற சிவமும் சிவமற்ற சக்தியும் நிறைவற்றதென்று. நாரதா, சிவாவால் பூரணமடைந்த சிவன் இந்த சிருஷ்டியின் ஒவ்வொரு அணுவிலும் இருந்தால் அந்த சிவா எங்கிருப்பான்? சிருஷ்டியின் ஒவ்வொரு அணுவிலும் இருப்பார் பரம்பொருளே. அப்படியானால் அன்னையை அவள் சுய வடிவில் காணவில்லை என்று ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் நாரதா? நாராயண நாராயண. ஜகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிகளின் இதயத்திலும் அன்பு, பாசம், கருணை மற்றும் வாத்சல்யம் தோன்றுகிறதே. அதற்கு காரணம் சக்தி வடிவான தேவி பார்வதியேதான். உன்னை போன்ற பக்த சிரோமணி அன்னையை தன் சுய உருவில் காண முடியாமல் வருந்தினால் சற்று ஆச்சரியம்தான். உன்னை பெற்ற அன்னையைப் போல் உன்னுடைய இதயத்தில் சக்தி வடிவான தேவி பார்வதி முழுமையாகத்தான் குடிகொண்டிருக்கிறாள். உன்னுடைய அன்னையை வெளிவுலகில் தேடிக்கொண்டிருக்காமல் உன் மனத்திற்குள் தேடு. அதன் பின் உனக்கு அவள் தரிசனம் தந்து மனநிறைவை கொடுப்பாள். உருவம் அருவம் பற்றிய தங்கள் விளக்கத்தால் இந்த நாரதன் தன்யனானான் பரம்பொருளே. ஆனால் இறைவா. மீண்டும் ஆனாலா? உன் திறமையையும் நடிப்பையும் வேறு விதமாக பிரயோகித்து புதிய கேள்வியை எழுப்பாதே. சிவ 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 சிவா, அப்படி கூற வேண்டாம். நான் கேட்க விரும்புவது புதிய கேள்வி அல்ல. அதாவது லங்கேஸ்வரன் சம்பந்தமான கேள்வியை கேட்கவே நீ கைலாயம் வந்தாய். அதை கேட்காமல் சுற்று வளைத்து ஒரு கேள்வி கேட்டு பார்வதியை தேடுவது போல் நடிக்கிறாய். பரமேஸ்வரா, பாவம் போக்கும் பரமதயாளா, நாரதனின் சிறுபிள்ளைத்தனமான நடத்தையை தாங்கள் அறியாதவர் அல்ல. தயவு செய்து என் மீது கோபம் வேண்டாம். அப்படியானால் லங்கேஸ்வரனின் வெற்றி படையெடுப்பை பற்றி எனக்கு முழு விவரம் கூறாமல் கைலாயத்திலிருந்து செல்ல மாட்டாய். நாராயண நாராயண. பரம்பொருளே, தங்களது இந்த பரம பக்தன் உங்களிடமே இந்த உலக நடப்புகளை பற்றி கூறும் அளவிற்கு எப்படி துணிய முடியும்? இவ்வுலகின் அனைத்து நிகழ்ச்சிகளும் தாங்கள் அறியாமல் நடக்க முடியாது என்பதை அவன் நன்கு அறிவானே. நான் என்னுடைய ஆவலை பூர்த்தி செய்து கொள்ளும் நோக்கத்தோடு தான் இங்கு வந்தேன். ராவணனின் படையெடுப்பை பற்றி உனக்கென்ன தெரிய வேண்டும்? சினம் கொண்ட தன் தாயின் உயிரை காப்பாற்ற விரும்பவே ராவணன் விஸ்வ விஜயம் செய்வதாக வாக்களித்தான். அதன் பயங்கர விளைவுகளை பற்றி தாங்கள் அறியாதவர் அல்ல பரம்பொருளே. பிரபு, ராவணனின் சினத்திலிருந்து உலகத்தினை காப்பாற்ற வழியினை தேடும் கவலை எனக்கும் இருக்கிறது. நாரதன் வெறும் கேள்விதான் கேட்கிறான். நீயோ வழி தேடுவதில் இறங்கிவிட்டாயே நந்தி.
இவ்வுலகமே உங்களுக்குள் அடங்கி இருக்கிறது இறைவா. அதனால்தான் என்றென்றும் தங்கள் சேவையில் உள்ள நந்திக்கும் இதை பற்றிய கவலை தோன்றியிருக்கிறது. அவரை மன்னித்து விடுங்கள். நாராயண நாராயண. நான் ஏதும் தவறாக கூறியிருந்தால் சுவாமி என்னை... நாரதனின் குணத்தின் பாதிப்பு யார் மீது ஏற்பட்டாலும் அவர் ஒருபொழுதும் தவறே செய்ய முடியாது நந்தி. நாராயண நாராயண. மகாதேவா, இலங்கேஸ்வரன் ராவணன் தற்சமயம் ராஜா மருதத்தனின் மகேஸ்வர யாகத்தை கெடுத்து உஷிர்பீஜ நாட்டிலும் கொடுமையின் எல்லையை மீறி இருப்பது எனக்கே பேரதிர்ச்சியாக உள்ளது. என்று வரை ராவணன் பக்தியோடு இருந்தாலும் அவன் என் கரடிக்கு பாத்திரமாக இருந்தான். எப்போது அவன் அப்பாவி மக்கள் மீது கொடுமைகள் நடத்தினானோ அப்போதே அவன் பாவங்களின் மூட்டை நிரம்ப ஆரம்பித்து விட்டது. மகாதேவா, இன்னும் ஒரு விஷயமும் உண்டு. இலங்கேஸ்வரன் ராவணன் பெரும் பலம் பொருந்திய தனது மகன் மேகநாதனுடன் சொர்க்கம் நோக்கி படையெடுக்கப் போகிறானாம். தேவரிஷி நாரதா, ராவணன் சொர்க்க படையெடுப்பில் இந்திரன் மனதில் ஏற்படாத அச்சத்தை உன்னுடைய மனதில் உண்டாக்கி இருக்கிறதே. நாராயண நாராயண. ஆனால் சிந்தனையில் ஈடுபடாமல் சிந்திப்பதில் ஈடுபட வேண்டும் நாரதா. அதுவே ஸ்வர்க்கத்தையும் தேவர்களையும் காப்பாற்ற உதவியாக இருக்கும். விளக்கி கூறுங்கள் பிரபு. நான் எப்படி சிந்திப்பது? சிந்திப்பது எப்படி என்று நாரதனுக்கு புரியவில்லையா? நம்ப முடியவில்லை. நான் இவ்வளவே கூற முடியும். சற்றே ஆழ்ந்து யோசனை செய். அதோடு உன் சாமர்த்தியத்தையும் உபயோகித்து ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடி. இது அவர்கள் இருவரது ஸ்வர்க்க படையெடுப்பின் திசையை மாற்ற வேண்டும். என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உனக்கு துணை வரும். ஓம் நமச்சிவாய. கிரமசாலி இளவரசன் மேகநாதன் வாழ்க வாழ்க வாழ்க. வணக்கம் பாட்டியாரே. வணக்கம் அன்னையே. உனது தந்தை ராவணனை போல் பராக்கிரமசாலியாக உலகை வென்ற இளவரசராக வேண்டும். நலம் உண்டாகட்டும். பாட்டியாரே, தந்தை இலங்கேஸ்வர ராவணன் என்னை தெற்கு திசையில் உள்ள அனைத்து நாடுகளையும் கைப்பற்ற அனுப்பியிருந்தார். அது வெற்றிகரமாக முடிந்ததால் தந்தை மேற்கொண்ட பூலோக வெற்றி படையெடுப்பு நிறைவேறியது. உன்னுடைய படையெடுப்பு வெற்றிகரமாக முடிந்த செய்தியை கேட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் பேரனே மேகநாதா. 7 தீவுகளுக்கு அதிபதியான இலங்கேஸ்வரன் இலங்கை இளவரசன் மேகநாதன். பாட்டியாரே, உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக நான் தெற்கு திசையில் உள்ள அனைத்து அரசர்களையும் பிடித்து வந்திருக்கிறேன். இதோ அனைவரையும் சிறையில் இடுங்கள். மருமகளை மண்டோதரி, உனது மகன் மேகநாதன் மனதில் பழிவாங்கும் உணர்ச்சிகளை வளர்த்ததில் என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. ராஜமாதா வாழ்க. ஒற்றர் தலைவன் ஹவ்யாசுரன் தங்களை காண விரும்புகிறார் ராஜமாதா. உடனே சென்று அவனை என்னிடம் அழைத்து வா. ராஜமாதா கேகசி வாழ்க. இலங்கை மகாராணி மண்டோதரி வாழ்க. இலங்கை இளவரசன் மேகநாதன் வாழ்க. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? ராஜமாதா, மாவீரர் இலங்கேஸ்வர ராவணன் அரசன் மருதத்தனை போரில் வெற்றி கண்டு சொர்க்கத்தின் மீது படையெடுத்திருக்கிறார். நல்லது, மிக நல்லது. வேறு ஏதேனும் செய்தி அனுப்பியிருக்கிறானா இலங்கேஸ்வரன்?
ஆம் ராஜமாதா, இலங்கையின் இளவரசரும் அதி பராக்கிரமசாலியான அவர் மகன் மேகநாதன் படையெடுப்பில் உடனிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அருமை பேரனை மேகநாதா. ஆணை பாட்டியாரே. துஷ்டன் இந்திரனும் மற்ற தேவர்களும் பலமுறை என்னை அவமதித்திருக்கிறார்கள். என்னை ஏளனப்படுத்தியும் உதாசீனப்படுத்தியும் இருக்கிறார்கள். இதுவே அவர்களை தண்டிக்கும் மிக சரியான தருணம். நீ உடனடியாக உன் தந்தையிடம் செல். தங்கள் ஆணை பாட்டியாரே. வணக்கம். எல்லா செயல்களிலும் வெற்றி பெறுவாய் இளவரசன் மேகநாதா. அன்னையே வணக்கம். மருமகளே மண்டோதரி, உன்னிடமிருந்து இப்படி ஒரு செயலை எதிர்பார்க்கவில்லை. என் மகனுக்கு ஆணையிட்டு பூலோக படையெடுப்பிற்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் நீ உன் மகனுக்கு ஆசைகள் வழங்க கூட தயங்குகிறாய். ஒரு நீண்ட படையெடுப்பிற்கு பிறகு அவன் இப்பொழுதுதானே திரும்பியிருக்கிறான் ராஜமாதா. சிறிது நாட்கள் ஓய்வெடுத்த பின். ஓய்வா? ராட்சச மகாராணி மண்டோதரிக்கு இது கூட தெரியாதா? ராட்சசர்களுக்கு போருக்கு பின் வெற்றிதான் ஓய்வு. ராட்சசகுல முன்னேற்றத்திற்காக பரம ஏழியான பிராமணனை மணந்து கொண்டு செய்த தியாகத்தின் ஓய்வு என்று சொல்லிருக்க இடமே கிடையாது மண்டோதரி. என்ன மன்னிக்க வேண்டும் ராஜமாதா. மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ராவணனும் மேகநாதனும் படையெடுப்பில் வெற்றி பெற இறைவனிடம் வேண்டிக்கொள். இலங்கேஸ்வர தசமுகன் ராவணன்! இலங்கேஸ்வரன் ராவணன் தேவர்களின் காலன். அவன் காலனை விட பயங்கரமானவன். இந்த பூமியும் இந்த ஸ்வர்க்கமும் பாதாளமும் அரக்கர்களுக்கே. இலங்கேஸ்வரன் மகாபலி தசமுகன் ராவணன்! ஸ்வர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் இந்திரன் வாழ்க! தேவராஜ இந்திரனே, முன்னேறி வரும் அரக்கர் படை மற்றும் ராவணனின் புஷ்பக விமானத்தின் அருகில் தேவரிஷி நாரதர் தோன்றியுள்ளார். நாரதர் 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 சரியான காரியவாதி. ராவணனின் வலிமை இப்பொழுது ஓங்கி இருப்பதால் நல்லுறவு வைத்துக் கொள்ள அவர் சென்றிருப்பார். சுவாமி, கோபம் மனிதனின் விவேகத்தை மழுங்க செய்கிறது. தாங்களோ தேவர்களின் அரசர். இவ்வாறு கோபம் கொள்வது சரியல்ல. ஒருவேளை நாரதர் தன் சாமர்த்தியத்தால் ராவணன் படையெடுப்பை கைவிடும்படி செய்யலாம். தசமுகன் ராவணன் படையெடுத்து வருகையில் தேவரிஷி இங்கு வந்தது புதிதாக ஏதோ நடக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது தேவராஜா. நாம் உடனடியாக ஆகாயத்தில் இருந்தபடியே அவர்கள் இருவருக்கும் இடையில் நடக்கும் பேச்சை கேட்பது அவசியம் தேவராஜா. சுவாமி, தேவரிஷியின் விசுவாசத்தில் சந்தேகம் வேண்டாம். அவர் தேவர்களின் நலம் விரும்பினான். நாராயண நாராயண. ரிஷிகளில் சிறந்த தேவரிஷி நாரதரே, ஸ்வர்க்கத்தை நோக்கி படையெடுக்கும் பாதையில் தாங்கள் வந்த காரணம் கூறுங்கள் தேவரிஷி. இந்த லங்கேஸ்வரன் ராவணன் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாராயண நாராயண. ரிஷி விசர்வாவின் பராக்கிரம புத்திரனான ராவணா, தேவர்களின் ரிஷியான நாரதன் உன் பணிவால் மகிழ்ச்சி அடைந்தான். உன் எதிரிகளுக்கு நீ காலனை விட மிக பயங்கரமானவன். உன் போர் திறனையும் வீரத்தையும் கண்டு நான் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தேன். இருப்பினும் கூறுங்கள் தேவரிஷி, இருப்பினும் என்ன? என் வீரத்தை பற்றி புகழ்ந்து பேசி தாங்கள் மகிழ்ச்சி அளித்தீர்கள். நாராயண நாராயண. பிரம்மதேவர் கொடுத்த வரத்தினால் தேவர்களாலும் உன்னை வெல்ல முடியாதல்லவா? பின் இந்த அப்பாவி மக்களை கொன்று அதில் சந்தோஷம் அடைகிறாயே. அற்ப மனிதர்கள் என்றைக்குமே மரணத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருப்பதால் இறந்தவர்கள் போலத்தான். அதுபோன்ற அற்ப ஜீவன்களை கொன்று உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? பூலோகத்தில் உள்ள 7 தீவுகளிலும் இந்த ராவணன் தனது ஆட்சியை நிலைநாட்டியிருக்கிறான் தேவரிஷி. அதனால் தான் இப்பொழுது அவன் சொர்க்கத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான்.
இவ்வுலகில் ராவணனை பற்றிய 2 விஷயங்கள் பிரசித்தமானது. எந்த 2 விஷயங்கள் தேவரிஷி? முதலாவது, ரிஷி விசர்வாவின் மகன் ராவணன் ஒரு பெரிய ஞானி என்பது. இரண்டாவது, கைகசி மைந்தன் ராவணன் வெல்வதற்கரிய வீரன். இருந்தும் தாங்கள் கூற விரும்புவது என்ன? நாராயண நாராயண, பெரும் ஞானி மாபெரும் வீரனான லங்கேஸ்வரா, சொர்க்கத்தின் மீதான இந்த படையெடுப்பு விதியில் நிர்ணயிக்கப்படவில்லை. இதனால் உன்னுடைய வீரத்திற்கு இழுக்குத்தான் வரும். தேவரிஷி நாரதரே! சிவ 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 சிவா, லங்கேஸ்வரா ராவணா, தயவு செய்து கோபம் வேண்டாம். நீ இதுவரை யாரையெல்லாம் வென்றிருக்கிறாயோ, இனியும் யாரையெல்லாம் வெல்ல போகிறாயோ, அனைவருமே ஏதேனும் ஒரு வகையில் விதியின் நீதிக்கு உட்பட்டு மரணத்தின் பிடியில் இருப்பவர்கள்தான். அதனால் ஆம் லங்கேஸ்வர ராவணா, சூரியபுத்திரன் யமராஜனை மட்டும் உன்னால் வெற்றி பெற முடிந்தால் நீ மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுபட்டுவிட முடியும். நீ பரமபிதா பிரம்மதேவரிடம் சாகாவரம் பெறவில்லை அல்லவா? ஆகையால் யமராஜனை தோற்கடிக்க முடிந்தால் இந்த வரத்தையும் உன்னால் பெற்றுவிட முடியும். நாராயண நாராயண. நான் ஏதோ உங்களை தேவர்களின் நலம் விரும்பி என்று நினைத்தேன். ஆனால் இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்து எனக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கிறீர்கள். இலங்கேஸ்வரா, நானும் உன்னை போலவே ஒரு சிவபக்தன் ஆயிற்றே. ஆகையால் தான் ஒவ்வொரு சிவபக்தனின் நலத்திலும் அக்கறை காட்டுகிறேன். நாராயண நாராயண. ராட்சச வீரர்களே, சொர்க்கத்தின் மீது படையெடுப்பு இச்சமயம் நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு முன் நாம் மரணத்தின் தேவனை யமராஜனை மரணப்பிடிப்பில் பிடிப்பதற்காக யமலோகத்தை நோக்கி படையெடுப்போம். இலங்கேஸ்வரன் மாவீரர் தசமுகன் ராவணன் இலங்கேஸ்வர மகாபலி தசமுகன் ராவணன் மற்றும் இளவரசர் மேகநாதன். தேவரிஷி நாரதரே, பராக்கிரசாலியான மேகநாதனை பற்றி அறிமுகமே தேவையில்லை. பிரமிக்க வைக்கும் வீரத்தால் இவன் பூலோகம் முழுவதும் என் ஆட்சியை நிலைநாட்டியிருக்கிறான். வணக்கம் தந்தையே. வணக்கம் பாட்டனாரே. வணக்கம் தாய் மாமனே. வணக்கம் தேவரிஷி நாரதரே. உங்கள் ஆசி இருந்தால் உங்கள் மகன் மேகநாதன் தனி ஒருவனாகவே ஸ்வர்க்கத்தையும் துஷ்ட தேவர்களையும் வென்று விடுவான். எனக்கு ஆணையிடுங்கள் தந்தையே. இப்பொழுதே அந்த துர்புத்தி படைத்த இந்திரனை சிறைபிடித்து வருகிறேன். உன்னுடைய வீரத்தை நான் அறியாதவன் அல்ல மகனே மேகநாதா. கேட்டீர்களா தேவரிஷி? இவன் உற்சாகத்தை கண்டீர்களா? மேகநாதன் என் எதிரிகளுக்கு உண்மையிலேயே காலந்தான். நாராயண நாராயண. என்ன லங்கேஸ்வரா, நீ அந்த யமராஜனை வென்று அமரத்துவம் பெற வேண்டும் என்று நான் உனக்கு சொன்ன யோசனையை நீ ஏற்கவில்லையா? மரண தேவன் யமராஜனுக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் உறுதியானது தேவரிஷி. இப்பொழுது என்னுடைய வீரமகன் மேகநாதனும் என்னுடைய இந்த போரில் பங்கெடுப்பான். சிவ 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 சிவா. லங்கேஸ்வரா ராவணா, மறந்தும் கூட இந்த செயல் வேண்டாம். யமலோகத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டு வர மாபெரும் வீரனான வரம் பெற்ற உன்னால் தான் முடியும். இளவரசன் மேகநாதனை அங்கு அனுப்பி அவன் உயிருக்கு ஆபத்து விளைவிக்காதீர்கள். தேவரிஷி நாரதரே, தாங்கள் என்னை பேடி என்றா நினைத்தீர்கள்? நாராயண நாராயண. பராக்கிரமத்தின் மறுபெயரே நீதானே ராவணனின் புத்திரா மேகநாதா. பிரமிக்க வைக்கும் உன் வலிமையின் காரணமாக இன்று பூலோகமே பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் என்ன தேவரிஷி நாரதரே? தந்தையே, எனக்கு உத்தரவு கொடுங்கள். என் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் நிரூபிக்கும் விதமாக தனியாக யமலோகத்திற்கு படையெடுக்கிறேன். தனியாக வேண்டாம் மகனே, இருவரும் யமலோகத்தின் மீது படையெடுத்துச் செல்வோம். நாராயண நாராயண. பெரும் ஞானியான இலங்கேஸ்வரா, நீ கூறுவதை பார்த்தால் உன்னுடைய அகங்காரமே நீ யமலோகத்திற்குள் நுழையும் முன்பு உன்னை அழித்துவிடும் போல் இருக்கிறதே. தங்களுக்கு ராட்சசர்களின் மீது உள்ள அக்கறையில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது.
ஆனால் என் மகன் மேகநாதன் யமலோகத்திற்கு செல்வது பற்றி ஏன் மறுப்பு தெரிவிக்கிறீர்கள் தேவரிஷி? உன்னை தவிர நிலையற்ற இவ்வுலகில் பிறந்த எந்த துச்ச ஜீவனுமே யமராஜனின் நகரத்திற்குள் உயிரோடு நுழையவே முடியாது. பின் திரும்புவது பற்றி நினைக்கவே வேண்டாம். நாராயண நாராயண. நான் கூறியது முற்றிலும் உண்மையானது. இனி உனக்கென்ன தோன்றுகிறதோ அதை செய். நாராயண. சற்று நில்லுங்கள், நில்லுங்கள் தேவரிஷி. அப்படியானால் நான் மட்டுமே யமலோகத்திற்கு செல்கிறேன். மகனை மேகநாதா, நம்முடைய மாபெரும் ராட்சச சேனைகளோடு நீ இலங்கைக்கு திரும்பி இல்லை தந்தையே, நான் இந்த உலகை வெல்லாமல் இலங்கை திரும்பினால் பாட்டியார் கேகசி என்ன நினைப்பாள்? மகனே மேகநாதா, நீ உன் பாட்டியாரிடம் செல்வதற்கு பதிலாக இலங்கையிலேயே ஒரு தனிமையான இடத்தில் திவ்ய சக்திகளை பெறுவதற்காக அக்னிஹோமம் செய். இதனால் நீ தனியாகவே உலகை வெல்லும் தகுதியை பெற்று விடுவாய். மகனை மேகநாதா, தேவரிஷி நாரதர் ராட்சச இனத்தின் நலனை விரும்புபவர். இவருடைய யோசனையை ஆணையாக ஏற்றுக்கொண்டு அக்னி ஹோமம் நடத்தப்பார். செல், நான் தனியாகவே யமலோகத்திற்கு சென்று வருகிறேன். வருகிறேன் தந்தையே. நாராயண நாராயண. புறப்படு விமானமே. சர்வேஸ்வரா, தாங்கள் இட்ட ஆணைப்படியே நான் கவலையை விடுத்து சிந்தித்து செயல்பட்டேன். இனி தாங்கள்தான் ஏதேனும் திருவிளையாடல் செய்து யமராஜனின் தாக்குதலில் லங்கேஸ்வரன் ராவணன் மீளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. தேவரிஷி, என்னை மன்னித்து விடுங்கள். அறியாமையால் நான் தங்களை எதிரியாக நினைத்தேன். தேவராஜா, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் அறிந்திருந்தாலும் அதற்கு அறியாமை என்று பெயரிடுவது தங்களது சுபாவம் தானே. தேவரிஷி, தேவரிஷி என்னை மன்னியுங்கள். தாங்கள் மன்னிக்கத்தான் வேண்டும். சிவ 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 சிவ. இந்திரதேவனே, நீ மன்னிப்பு கேட்க விரும்பினால் பரம்பொருளிடம் மன்னிப்பு கேள். ஏனென்றால் இப்பொழுது திரும்பிய ராவணன் இன்னும் சில நாழிகையில் மீண்டும் ஸ்வர்க்கம் நோக்கி வரத்தான் போகிறான். அந்த சமயம் அவனோடு திவ்ய சக்திகளை பெற்ற அவனது புத்திரன் மேகநாதனும் இருப்பான். தேவரிஷி, தாங்கள் தான் யோசனை கூற வேண்டும். நாராயண நாராயண. யோசனை தான் சொன்னேனே தேவராஜா. பரம்பொருள் பரமேஸ்வரனை தவிர வேறு யாராலும் ராவணனின் தாக்குதலில் இருந்து உங்களை காப்பாற்றவே முடியாது. தேவரிஷி, ஸ்வர்க்கம் வரை வந்து ராவணன் திரும்பியுள்ளான். ஒருவேளை அவன் மீண்டும் அங்கு வராமலே இருக்கலாம் அல்லவா? பரம்பொருள் விரும்பினால் அப்படியே நடக்கும். ஆனால் அப்படி நடக்காது. ஒருவேளை ராவணன் கூட தேவராஜனை மன்னித்து விடலாம். ஆனால் ராவணனின் அன்னை கேகசி இந்திரன் மூலம் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை ஒருபோதும் மறக்க மாட்டாள். நாராயண நாராயண. நீ உண்மை தான் கூறுகிறாயா அவ்யாஸ்வரா? இலங்கேஸ்வரன் ராவணன் சொர்க்கத்தின் அருகாமையில் இருந்தும் துஷ்ட இந்திரனுக்கு உயிர் பிச்சை அளித்திருக்கிறானா? இது உண்மைதான் ராஜமாதா. தேவரிஷி நாரதரின் அறிவுரை பெற்று இலங்கேஸ்வர ராவணன் முதலில் யமலோகத்திற்கு தனியாகவே சென்று கொண்டிருக்கிறார். ராவணன் தனது வெற்றிகளால் இருமாப்பு கொண்டு இந்திரனால் எனக்கு இழைக்கப்பட்ட பெரும் அவமானத்தை மறந்து விட்டான். யமராஜனை வென்ற பின்னர் இலங்கேஸ்வரர் ராவணன் மீண்டும் சொர்க்கத்தை நோக்கி படையெடுப்பை நடத்தப் போகிறார் என்று தோன்றுகிறது. இளவரசன் மேகநாதன் எங்கிருக்கிறான்? தேவரிஷி நாரதரின் ஆலோசனை மற்றும் இலங்கேஸ்வரரின் ஆணையை பெற்று அவர் இச்சமயம் இலங்கையில் ஒரு தனிமையான இடத்தில் அக்னி ஹோமம் செய்து திவ்ய சக்திகளை பெறப்போயிருக்கிறார். உன்னுடைய மகன் மேகநாதன் என் மகன் இலங்கேஸ்வரின் கீர்த்தியை பராக்கிரமத்தையும் களங்கப்படுத்தி உள்ளான். அவன் போர்க்களத்தில் இருந்து எங்கோ ஒளிந்திருக்கிறான். தந்தையின் ஆணைக்கு கீழ்ப்படிவது மகனின் கடமை அல்லவா? ராட்சச இனத்திலும் இலங்கையிலும் ராஜமாதா கைகேசின் ஆணைதான் கீழ்ப்படிய வேண்டும். உன் கணவன் ராவணன் கூட அதற்கு கட்டுப்பட்டிருக்கிறார். மேகநாதனை கண்டுபிடித்து
அவனுக்கு அவனுடைய கோழைத்தனத்திற்கு தண்டனை கொடுப்பேன். நான் யமலோகத்தை அடைத்து விட்டேன். சூரியபுத்திரன் யமராஜனே, பேடியே, எங்கு ஒளிந்திருக்கிறாய்? மரணத்தின் தேவனே, நான் இன்று உன்னை உன் பாசக்கயிற்றினால் பிழைக்கிறேன். சித்திரகுப்தரே, உயிரோடு இந்த பிராணி யமலோகத்திற்குள் எப்படி நுழைந்தது? உயிருள்ள பிராணி அல்ல, இலங்கேஸ்வரன் ராவணன். இந்த பிரதேச நகரத்தாசன் யமராஜன் எங்கே? அவனுக்கே நான் மரணத்தை கொடுக்கிறேன். எங்கே அவன்? விசர்வா புத்திரனே ராவணா, உயிருடன் யமலோகத்தில் நுழைந்து மாபெரும் வீரன் என்று நிரூபித்தாய். ஆனால் எப்படி இங்கு வந்தாயோ அந்த வழியிலேயே திரும்பி சென்று விடு. இல்லையெனில் யமராஜனின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்ற யாராலும் முடியாது. பிறப்பு இறப்பின் கணக்கை படித்து படித்து உன் மூளையை கட்டுவிட்டதடா. அதனால் தான் காலனை விட கொடிய ராவணனின் சக்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை. சொல், உன் அரசன் யமராஜன் எங்கே? இல்லையேல் உன் தலையை கொய்து விடுகிறேன். யமராஜா, என் முன் உடனே தோன்றிவிடு. இல்லையேல் உன்னுடைய இந்த யமலோகத்தை சின்ன பின்னமாக்கி அழித்து விடுவேன். துஷ்ட ராவணா, இன்று உன்னுடைய துர்நடத்தைக்கான தண்டனை கிடைத்தே தீரும். நீதான் யமராஜனா? பேடியே, ஒளிந்திருந்தாயா? என்னுடன் போரிடவா? இல்லையேல் நீ தோற்றேன் என்று கூறு. என்று நான் உன்னை பாசக்கயிற்றினால் கட்டப் போகிறேன். ராவணா, இந்த யமராஜனை 2 வினாடிகள் தொடர்ந்து பார்த்த பின்னர் எந்த பிராணியும் உயிரோடு இருந்தது இல்லை. யமலோகத்திற்கு வந்து நீயே உன்னுடைய மரணத்திற்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறாய். யுத்த களத்தில் சொற்போருக்கு பதிலாக ஆயுத போர் செய்யடா. இல்லையேல் தோற்றதாக ஏற்றுக்கொள். என்னை போற்றி பேசு. இந்த யமராஜனை கண்டதற்கு பின்னர் யாருமே உயிரோடு இருந்ததில்லை. இரண்யகசிபு, நமுசி, விம்பரன், தூமகேது, மகிஷாசுரன், துர்கமாசுரன் அனைவருடைய முடிவும் என்னால் ஏற்பட்டதுதான். நீ உயிரோடு வாழ விரும்பினால் யமலோகத்திலிருந்து சென்று விடு. மிகப்பெரிய பேடியாக இருக்கிறாயே. உன் சக்திகளை பற்றி நீயே புகழ்ந்து என்னை அச்சுறுத்தலாம் என்று நினைக்கிறாயா? இந்தா, எதிர்கொள். மரணத்தின் பாசக்கயிறு உன்னை சுற்றியுள்ளது. யமராஜனின் கடைசி அஸ்திரமான அமோக அஸ்திரம் இது. ஒரு உயிரை பறிக்காமல் இது திரும்புவதில்லை.
உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை கடைசி முறையாக வேண்டிக்கொள் துஷ்ட ராவணா. இந்த பெற்றுக்கொள் என் அமோக அஸ்திரத்தை. நிறுத்துங்கள். சற்று பொறுங்கள் யமராஜனே. பரமபிதா தாங்களா? இந்நேரத்திலா? வணங்குகிறேன். யமராஜனே, நான் அளித்த வரத்தின்படி ராவணனுக்கு உங்களால் சாவு கிடையாது. நீங்கள் உங்கள் காலாஸ்திரத்தை உபயோகித்து ராவணன் அதனால் இறக்கவில்லை எனில் மரணம் நித்தியமானது என்ற பயம் அனைவரது மனதிலிருந்தும் நீங்கிவிடக்கூடும். ஆனால் பரமபிதா, இது போன்ற கேள்விகள் எழுப்புவதை விடுத்து ஒன்றை செய்யுங்கள் யமராஜனே. ராவணனுக்கு அடிமையாகிவிட்டதாக ஒப்புக்கொள்ளுங்கள். அடிமை அல்ல பரமபிதா, அடிமை அல்ல. இவன் தனது யமதூதர்களுடன் சேர்ந்து நான் வென்றதாக கோஷமிட வேண்டும். இல்லையேல் என்னை தாக்கி இச்சையை பூர்த்தி செய்து கொள்ளட்டும். நானும் இவனை இவனது பாச கயிற்றினால் கட்டி விடுகிறேன். இது நடக்காது. பிடிவாதம் வேண்டாம். என்னுடைய வரமும் சிவ அருளும் பெற்ற காரணத்தால் ராவணன் இன்று வெல்வது நிச்சயம்தான். பிரம்மதேவரின் ஆணைப்படி நடக்கிறேன். இலங்கேஸ்வரன், தசமுகன், மாவீரன் ராவணன். நீ என்னிடம் தோற்றுவிட்டாய் யமராஜனே, தோற்றுவிட்டாய். இப்போது வாக்கு கொடு, உன்னுடைய மரணப்பிடியிலிருந்து காக்கப்படுவேன் என்று. அமரத்துவம் அளிக்கிறேன் என்று நான் யாருக்கும் வாக்களிக்க முடியாத லங்கேஸ்வரா. இருந்தாலும் மூவரின் கட்டுப்பாட்டிற்கு இணங்கி உன்னிடம் தோற்றதாக ஏற்றுக்கொண்டு உன் உயிரின் ஜோதியை உன்னுடைய நாபியில் பாதுகாப்பாக வைக்கிறேன். இந்த உண்மையை இங்கு இருப்பவர்களை தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள் என வாக்களிக்கிறேன். மும்மூர்த்திகளின் கௌரவத்தை மதித்து யமராஜன் உயிர் ஜோதியை இலங்கேஸ்வரன் ராவணனின் நாபியில் வைத்து அவனுக்கு அமரத்துவத்தை அளித்தார். மறுபுறம் அமரனாகும் விருப்பத்துடன் இலங்கேஸ்வரன் ராவணனின் பரமவீர புத்திரனான மேகநாதன் தனது தந்திரத்தை பிரயோகம் செய்து அக்னியை அழைத்து 8 சித்திகளையும் அடைவதற்கான ஹோமத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஓம் அக்னயே ஸ்வாஹா. 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 தசமுகன் ராவணனை விட அவன் மகன் மேகநாதனிடம் தான் அதிகம் பயப்படுகிறேன். தாங்கள் கூறுவது உண்மைதான் அக்னி தேவரே. இந்த துஷ்ட மேகநாதன் தேவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு கடுமையான முயற்சிகளை இறங்கியிருக்கிறார். இந்த அக்னி ஹோமத்தினால் இவனுக்கு 8 சித்திகளும் கிடைத்தால் ராவணனை விட மாபெரும் பராக்கிரமசாலியான தேவர்களின் சத்ருவாகி விடுவான். அக்னி தேவரே, இந்த அக்னி ஹோமத்தை தாங்கள் கலைக்க வேண்டும். பக்தர்களுக்கு அவர்கள் பக்தியால் கிடைக்கும் பலன்களை நான் எவ்வாறு தடுத்து நிறுத்த இயலும்? வாயுதேவரே, பக்திக்கு உண்டான பலன் கிடைக்கும் என்பது இறைவன் வகுத்த நியதி. அக்னி தேவரே, நம் அனைவரது சக்தியாலும் ஏதேனும் செய்தாக வேண்டும். இல்லை என்றால் மரணதேவன் யமராஜனையே வென்றிருக்கும் தசமுகன் ராவணனின் அகங்காரம் உலகையே அழித்துவிடும். நாம் அவரவர் கடமைகளை செய்வதோடு சிவ இச்சைக்கும் உட்பட்டிருக்கிறோம்.
பரம்பொருள் எதை செய்தாலும் அது நம் நன்மைக்காகவே இருக்கும். நீங்கள் நீங்கள் கூறுவது கூறுவது உண்மைதான் உண்மைதான் வாயுதேவரே. வாயுதேவரே. ஓம் அக்னே ஸ்வாஹா ஓம் அக்னே அக்னி தேவரே. ஓம் அக்னே என்ன ஆயிற்று தூதரே? ராவணனின் படையெடுப்பு எதுவரை வந்திருக்கிறது? யமலோகத்தை வென்று அங்கிருந்து புறப்பட்ட தசமுகன் ராவணன் நாகலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். ஓம் அக்னே ஸ்வாஹா ஓம் அக்னே ஸ்வாஹா ஓம் அக்னே ஸ்வாஹா ஓம் அக்னே ஸ்வாஹா ஓம் அக்னே ஸ்வாஹா. மாவீரன் தசமுகன் இலங்கேஸ்வர ராவணன் யமராஜனை வென்ற மாவீரன் இலங்கேஸ்வர ராவணன். உலகை வென்ற தசமுகன் இலங்கேஸ்வர ராவணா, நான் உங்களை நாகலோகத்திற்கு மனமாற வரவேற்கிறேன். உங்களைப் போன்ற வீரரிடம் நான் போரிட விரும்பவில்லை, நட்பை விரும்புகிறேன். தாங்கள் என்னை நண்பனாக ஏற்க வேண்டும். நண்பனாக அல்ல, அடிமையாக வேண்டும். நீ பேசுவதை பார்த்தால் நாகராஜா, யமலோகத்தையும் யமராஜனையும் நான் வெற்றி கண்ட விஷயம் தெரிந்ததே. என் நண்பனாக வேண்டும் என்கிறாய். என்னுடைய பயங்கரமான சக்தியிடம் தோற்று விடுவோமோ என்ற பயம் உனக்கு. தெளிவாக கேள் நாகராஜா, விஸ்வ விஜயம் பெறுவதுதான் நோக்கம். நீ என்னுடைய அடிமை என்று ஒப்புக்கொள், இல்லையேல் போர் செய். நான் முன்னமே தீர்மானித்து விட்டேன் இலங்கேஸ்வரா. எனக்கு தங்களுடன் போரிட்டு இங்கே இரத்த வெள்ளம் பெருகுவதை விரும்பவில்லை. தாங்கள் அனைத்து உலகையும் வென்ற வீரர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வினாடியில் இருந்து நாகலோகத்தின் பெரிய நாகசேனை லங்கேஸ்வரனின் அடிமையானது. எனக்கு தேவை ஏற்படும் பொழுது நாகசேனையை சேவைக்கு அழைப்பேன். நாகசேனை இலங்கேஸ்வரரின் எதிரிகளை தன் எதிரிகளாக கருதும். தாங்கள் சிறிது நாட்கள் நாகலோகத்தில் இளைப்பாறிவிட்டு செல்ல வேண்டும். விருந்தோம்பலுக்கு நன்றி நாகராஜா. இளைப்பாறுவதற்கு என்னிடம் நேரம் இல்லை. அன்னை கேகசிக்கு கொடுத்த வாக்கை பூர்த்தி செய்ய வேண்டும். சொர்க்கத்தில் ராட்சச இனத்தின் ஆட்சி நிலைக்க வேண்டும். சொர்க்கத்தை வென்ற பிறகுதான் ராவணனின் விஸ்வ விஜயம் படையெடுப்பு பூர்த்தி பெறும். வீரர்களே செல்வோம். விஸ்வ விஜயம் பெற்ற ராவணன், விஸ்வ விஜயம் பெற்ற ராவணன். இளவரசர் மேகநாதரே, அதிபயங்கர பேரழிவை விளைவிக்க கூடிய சக்தியான 8 ஜுவாலைகளும் தங்களுக்கு கிடைத்த புதிய ராட்சச சக்தியை காட்டுகிறது. தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப நாங்கள் தங்கள் உடலுக்குள் மறைந்திருப்போம். சரியான நேரம் வரும்போதும் தாங்கள் ஆணையிடும் போதும் தாங்கள் வெற்றி பெற துணையாக இருப்போம். அப்படியெனில் என்னுடைய அக்னி ஹோமம் நிறைவு பெற்றதா? இளவரசனே மேகநாதா. வணக்கம் பாட்டியாரே. உன்னுடைய கோழைத்தனத்தால் உன் பாட்டிக்கு மட்டுமல்ல, அனைத்து ராட்சச இனத்திற்கும் நீ துரோகம் செய்திருக்கிறாய். உன் தந்தையோட விஸ்வ விஜயத்தில் நீ பங்கு கொள்ளாமல் நம் இனத்தை தலைகுனி செய்திருக்கிறாய். உன்னை நான் தண்டிக்க போகிறேன். ஜுவாலைகளே நில்லுங்கள். இவர் என் மதிப்பிற்குரிய பாட்டியார் கேகசி ஆகும். இவரை வணங்குங்கள். தங்கள் ஆணை. எங்கள் தலைவர் இளவரசர் மேகநாதரின் பாட்டியார் கேகசி வாழ்க வாழ்க வாழ்க.
அனைத்து ஜுவாலைகளும் சக்தி வடிவில் என் உடலுக்குள் சென்று ஒன்றிவிடட்டும். உன் சொற்கள் என்னை மிகவும் மகிழ்வித்துள்ளது மகனே. மகனே மேகநாதா, அக்னி ஹோமம் வெற்றிகரமாக முடிவடைந்தது என்பதை உன் மேனியின் திவ்ய ஒளியே எடுத்து காட்டுகிறது. வா, நீயும் என் சொர்க்க படையெடுப்பில் பங்கேற்றுக் கொள். சரி தந்தையே. விடை கொடுங்கள் பாட்டியாரே. வெற்றி உண்டாகட்டும். வணக்கம் தந்தையே. ராஜமாதா கேகசி, இலங்கேஸ்வர ராவணன், இளவரசன் மேகநாதன். தேவராஜனான என் மீது சற்று நம்பிக்கை வையுந்திராணி. ராவணனின் சொர்க்க படையெடுப்பு நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். இலங்கை இளவரசன் மேகநாதனின் அக்னி ஹோமம் பூர்த்தி அடைந்தது தேவராஜனே. ராவணனும் மேகநாதனும் தங்கள் ராட்சச சேனையுடன் சொர்க்கத்தை நோக்கி வருகின்றனர். தேவர்களே, இது போன்ற செய்திகள் எல்லாம் சொல்லி என்னை அச்சுறுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நாராயண நாராயண. பயமெதற்கு தேவராஜா, பயமெதற்கு? சொர்க்கலோகம் ஒரு இக்கட்டில் உள்ளது. பூலோகம், யமலோகம் மற்றும் நாகலோகத்தை வென்றிருக்கும் இலங்கேஸ்வர ராவணன் தன் வலிமை பொருந்திய மகனுடன் சொர்க்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். தாங்கள் தான் எங்களுக்கு சரியான வழிகாட்ட வேண்டும். நாராயண நாராயண. தேவர்கள் தலைவனே, நான் தங்களுக்கு கூறிய யோசனைப்படி அப்போதே செயல்பட்டிருந்தால், தங்களுடைய அரிய நேரத்தையும் சிவபக்தியில் செலவழித்திருந்தால், இந்த சமயத்தில் இவ்வாறு வழிகாட்டச் சொல்லி இறைஞ்ச தேவையில்லை. தேவராஜனே, ராட்சச சேனைக்கு முன்னால் தங்களது தேவ சேனை செயலற்று நிற்கப் போகிறது. இதென்ன கூறுகிறீர்கள்? உண்மையைத்தான் கூறுகிறேன், புரிந்துகொள். அக்னிஹோமத்தால் சக்திகள் பெற்றுள்ள மேகநாதன் தங்களை நிச்சயம் வெல்லத்தான் போகிறான். எச்சரிக்கிறேன் தேவராஜனே, எச்சரிக்கிறேன். நாராயண நாராயண. இனி என்னவாகும் தேவராஜா? தேவர்களை காக்க வல்ல பகவான் விஷ்ணுவால் மட்டுமே நம் அனைவரையும் காக்க முடியும். அவரிடமே சரணடைவோம். ஜெகநாதா, தீன தயாளா, தாங்கள் என்றென்றைக்கும் தேவர்களை காத்து வருகிறீர்கள். தங்களுடைய சுதர்சன சக்கரத்தால் தேவர்களின் விரோதிகளையும் வதம் செய்கிறீர்கள். தீனதயாளா, ராவணனின் சக்தியால் பீதி அடைந்து மீண்டும் தங்களை தேடி வந்திருக்கிறோம். ஹே ஜெகநாதா, ஸ்ரீஹரி, இம்முறையும் தாங்கள் தங்களை நம்பியிருக்கும் தேவர்களுக்கு உதவுவது போல் சுதர்சன சக்கரத்தை செலுத்தி யுத்தகலத்தில் ராவணனை தோற்கடிக்க வேண்டும். தேவராஜா இந்திரா, என்னிடம் சரணடைந்தவர்களின் பயம் தானாகவே தெளிந்துவிடும். உங்கள் அனைவரது பக்தியைக் கண்டு மெச்சுகிறேன், உறுதியளிக்கிறேன். தக்க தருணம் வரும்பொழுது வரம் பெற்ற ராவணனையும் அவனது ராட்சச இனத்தையும் நானே அழித்து விடுகிறேன். பக்தவத்சலன் பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணு போற்றி போற்றி போற்றி. இச்சமயம் ராட்சச அரசன் ராவணனை வதம் செய்ய நான் யுத்தபூமிக்கு செல்ல மாட்டேன். ஏன் ஏன் அப்படி பிரபு? நீ என்னுடைய குணத்தை நன்கு அறிந்தவன் தானே தேவராஜா. யுத்தகளத்தில் இருந்து எதிரியை சம்மாரம் செய்யாமல் நான் திரும்ப மாட்டேன். ஆனால் 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 என்ன வைகுண்டநாதா? ராட்சச அரசன் ராவணன் பிரம்மாவின் வரத்தையும் பரம்பொருளின் அருளையும் பெற்று வல்லவனாக இருக்கிறான். என் வாக்கில் நம்பிக்கை வை தேவராஜா. தக்க தருணத்தில் அவனுக்கு தண்டனை அளிப்பேன். ஜெகநாதா, இன்னும் சிறிது நேரத்தில் ராவணன் சொர்க்கத்தை தாக்க வருகிறானே. இச்சமயம் ராவணனிடம் நீ தோல்வியை ஏற்றுக்கொள்வதுதான் உச்சிதமானது தேவராஜா. ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரி, என்ன இது? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தன்னுடைய மகன் மேகநாதனோடு
சுவர்க்கம் நோக்கி வந்து கொண்டிருக்கும் ராவணனை வெல்லவே முடியாது. அவனுடன் நட்பை வளர்ப்பதுதான் சரியானது. முடியாது ஸ்ரீஹரி, முடியாது. அந்த துஷ்ட ராட்சசரிடம் இந்திரன் தோல்வியை ஒப்புக்கொள்வதா? நடக்கவே நடக்காது. சொர்க்காதிபதியே, நீ இலங்கேஸ்வரன் ராவணனுக்கு பயந்து என்னிடம் சரணடைந்தாய். நானும் உனக்கு வழியும் கூறி வாக்குறுதியும் அளித்திருக்கிறேன். நீ இதை பற்றி தீர்மானிக்க உனக்கு உரிமை உண்டு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா. நாரதா, சிறிது நாட்களாகவே நீ லிங்கேஸ்வரனின் அருகில் அதிகமாக இருக்கிறாய். ஏதேனும் ஒரு விஷயம் உன் ஆர்வத்தை தூண்டும் போது என் நினைவு வந்து இங்கு வருகிறாய். நாராயண நாராயண. பரம்பொருளே, தசமுகனான ராவணன் அருகில் நான் உலவிக் கொண்டிருக்கும் ஒரே காரணம் தங்கள் லீலையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே. தங்கள் நினைவு என்னை விட்டு நீங்குவதே இல்லை. நான் உலவுவது சிவதத்துவத்தை அறிய நானே மேற்கொண்டுள்ள பரீட்சை. உன் பரீட்சையின் முடிவு என்னவாயிற்று நாரதா? பரமேஸ்வரா, மனம் சஞ்சலமடைந்து சோதனையில் எனக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் நிவாரணம் தேடும் பொருட்டு நான் தங்களிடமே வந்து விடுகிறேன். நாராயண நாராயண. நாரதா, லங்கேஸ்வரன் ராவணன் ஸ்வர்க்கத்தின் மீது படையெடுப்பால் உனக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுள்ளது? நாராயண நாராயண. எனது பிரச்சனை ஒன்றுதான் பரம்பொருளே. இலங்கேஸ்வரன் ராவணனின் இந்த படையெடுப்பு வெற்றி பெறுமா இல்லையா? தேவராஜன் இந்திரனின் எச்சரிக்கை செய்தபோது ராவணன் ஸ்வர்க்கத்தின் மீது படையெடுப்பின் முடிவையும் நீயே அறிவித்து விட்டாயே. நாராயண நாராயண. அதாவது தசமுகன் ராவணனின் சொர்க்கத்தின் மீதான படையெடுப்பும் வெற்றியில் முடியும். இருப்பினும் மகாதேவா, தாங்கள் கூறினீர்களே வாழ்க்கையில் தோல்விகள் துர்நடத்தையின் விளைவுகள் என்று. பின் தேவராஜன் இந்திரனின் துர்நடத்தை என்ன? என்ன காரணத்தினால் அவன் இலங்கேஸ்வர ராவணனிடம் தோற்கப் போகிறான்? இந்திரனின் துர்நடத்தையின் பட்டியல் மிகவும் நீளமானது நாரதா. மருதத்தனின் மகேஸ்வர யாகத்தில் தாமதமாகச் சென்றது. உன்னுடைய விசுவாசத்தை குறித்து அவநம்பிக்கை கொண்டது. அதைவிட பெரிய தவறான இச்சமயம் இந்திரன் பதிவிரதையான தேவி அகல்யாவுடன் நீராட முற்பட்டு அதற்கான தண்டனையும் பெறுவார். தங்களுக்கும் தங்கள் நியாய தீர்ப்புக்கும் தலை வணங்குகிறேன். தன்யனானேன். ராவணன் மற்றும் அவன் மகன் மேகநாதனிடம் இந்திரன் எந்த வகையான தண்டனை பெறப்போகிறான் பரமேஸ்வரா? கேள்வி கேட்பதற்கும் ஒரு அளவிருக்கிறது நாரதா. தேவராஜன் இந்திரனுக்கும் ராட்சசரசன் ராவணனுக்கும் இடையில் போர் தொடங்குவதற்கான சங்கொலி முழங்குவது கேட்கிறது. நடக்கப் போவதை நீயே பார்ப்பாய். ஹர ஹர மகாதேவா. இலங்கேஸ்வர மாவீரன் தசமுகன் ராவணன் வாழ்க வாழ்க வாழ்க. ஸ்வர்காதிபதி தேவராஜன் இந்திரன் வாழ்க வாழ்க வாழ்க. மகனே இலங்கேஸ்வர ராவணா, இந்திரனையும் மற்ற தேவர்களையும் பழி வாங்கும் என் விருப்பம் நீ அறியாததல்ல. இந்த துஷ்டர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். ராட்சச சேனையின் தலைமையை என்னிடம் ஒப்படைத்து விடு. பாட்டனாரே, என்னுடைய தாய் கேக்கசியை அவமானப்படுத்திய இந்த துஷ்ட இந்திரனுக்கு தண்டனை கொடுக்க நான் மிகவும் விரும்புகிறேன். ஆனால் தங்களுடைய ஆணைக்கு கட்டுப்படுவது எனது முதல் கடமையாகும். நலம் உண்டாகட்டும் மகனே. ராட்சச வீரர்களே, ராட்சச சேனையின் தலைமையை இனி என் பாட்டனாரும் அரக்க அரசனுமான சுமாலி ஏற்பார். அரக்க அரசன் மாபெரும் வீரர் சுமாலி வாழ்க வாழ்க வாழ்க. வயது முதிர்ந்த இந்த அரக்கன் சுமாலியை நான் ஒரே அடியில்
வீழ்த்தி விடுவேன். தாக்குங்கள்! வைச்சாலம் இந்த சுமாலியே, இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? நான் இன்று உன்னை அழிக்காமல் விடப்போவதில்லை. துஷ்டனே, ராட்சச சத்ரு இந்திரனே, இவ்வுலகத்திலிருந்து உன் பெயரை அடியோடு அழித்து விடத்தான் நான் ராட்சச சேனையின் தலைமையை ஏற்றிருக்கிறேன். இதோ என் தாக்குதலை சமாளி. துஷ்ட இந்திரா, ராட்சச தலைவர் சுமாலியை கொன்று உன் மரணத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறாய். ராவணா, உன் நலனில் அக்கறை இருந்தால் சொர்க்கத்தில் இருந்து திரும்பிச் செல். இல்லையேல் ஒரே வீழ்ச்சியில் உன்னையும் உன் பாட்டனாரிடம் அனுப்பி வைத்து விடுவேன்.